கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் மொத்தம் 10 டீம் இந்த வாட்டி கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த 10 டீம்ல நெறைய டீம் ஷஃபிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீம்ல வந்து கேப்டன்லாம் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா டீமுக்குமே இருக்கு. ஏன்னா பழைய டீம்ல இருந்த கேப்டன் வந்து வேற டீமுக்கு இப்ப கேப்டன் ஆயிருக்காரு. சில டீம்ஸ்ல யார கேப்டனா போடுவாங்கங்கிற ஈகர் வெயிட்டிங் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி எல்லாருக்குமே ஒரு பிடித்த அணி. அதற்கு காரணம் விராட் கோலி. இந்த வாட்டி யார் கேப்டன்சி பண்ணுவான்னு அப்படி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலைமையில ரஜத் பட்டிதாரை வந்து கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விராட் கோலி தான் இந்த வாட்டி கேப்டன் பண்ணுவாரு, அடுத்த சீசன்ல வேணா சேஞ்ச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா ஒரு கிளாமரஸ் சைடு ஆர்சிபி எப்பவுமே மாப்பிள்ளை தோழன் மாதிரி இருந்து வின்னே பண்ணல அந்த எதிர்பார்ப்பு. அதுக்கு அப்பாற்பட்டு அவங்க கொல்கட்டா பெங்களூரோட அந்த லாயல் ஃபேன்ஸு இனிஷியல் பீரியட்ல அனில் கும்ப்ளே லீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ் லைக் ஜாக் காலிஷ், ஷேன் வாட்சன், குவாலிட்டி பிளேயர்ஸ் ஏபி டிவிலியர்ஸ் எப்படி மறக்க முடியும், கிறிஸ் கேல மறக்க முடியாது. ஸோ அப்புறம் ஃபாப் டூப்ளேசி, விராட் கோலி ரொம்ப வருஷம் லீட் பண்ணிட்டு ஃபாப் டூப்ளேசிக்கு அந்த பேட்டனை ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. அதுக்கும் அப்பாற்பட்டு அவங்களால வின் பண்ண முடியல. நான் சொன்ன மாதிரி 2-3 வாட்டி வந்துட்டு அனில் கும்ப்ளே கேப்டன்சின்னு ஃபைனல் வந்தாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு இவங்க கோலி கேப்டன்சின்னு 16ல ரொம்ப அட்டகாசம் ஆடி 900 ரன்ஸ் அடிச்சார் கோலி. அதுக்கு அப்பாற்பட்டு டீமா யூனிசனாக ஃபயர் பண்ண முடியாமல் கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸில் நல்லா ஆட முடியாததுனால 2020 அவங்களை அந்த கப் அந்த சில்வர் வேர் கிடைக்கவே இல்லை. ஸோ பெரிய கிளாமரஸ் சைடு தான் நான் சொன்ன மாதிரி லாயல் ஃபேன்ஸு. பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஹெவின்னு கூட சொல்லலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைமு நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு மாதிரி இம்பல்சிவ் டிவிஷனில் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்கள தே லெட் தம் செல்ஃப் டவுனு த டீம் டவுன். ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. சஹல் நல்லா போலிங் போட்டார், அது ஒரு டக்குன்னு மனசில் வருது. அதுக்கு இது அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் தான். அது பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நைட் மேர் தான். ஏன்னா ஹை ஆல்டிடியூட், நிறைய சிக்ஸு பறக்கும், ஃபாஸ்ட் பேஸ் கிரவுண்டு. ஸோ அவங்க சஃபர் பண்ணது லேக் ஆஃப் ஒரு கொஹெசிவ் போலிங் யூனிட். அதுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமாக பட்டிடார், ரஜத் பட்டிடார் பார்த்தீங்கன்னா 180 ஏதோ ஸ்ட்ரைக் ரேட் என்ஜாய் பண்ணுறாரு. அவர் கேரியர் பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸில் ஆடி இருக்காரு. ஒரு வாட்டி அவரை எடுத்துட்டு வானான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஒரு 49 பாலில் ஒரு 100 அச்சார் 2022. அதுக்கப்புறம் ரீடைன் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி டொமஸ்டிக் ஜெயண்ட் தான். இப்போ ரீசன்ட் பாஸ்டில் லாஸ்ட் இயர் அவர் மோ பொபாட்டும் ஆண்டி ஃப்ளவரும் சவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் லீட் பண்ணுறீங்களா என்னன்ற மாதிரி. ஸோ ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல்னு வெளியிலேருந்து ஒரு டிசர்னிங் ஐயை வச்சு பார்த்துட்டு அவரை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அவரும் வந்து நான் மத்திய பிரதேஷ் போய் ஒரு வருஷம் லீட் பண்ணுறேன்னு சொல்லி முஷ்டாக் அலியில் ஃபைனல் சொல்லி வந்திருக்காரு. ஸோ அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு 180+ என்ஜாய் பண்ணிருக்காரு. ஐபிஎல் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் என்ஜாய் பண்ணிருக்காரு. ஜென்ரலாக ஒரு கூல் காம் கேரக்டர். டெஸ்ட் மேட்ச்ல அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்ட் ஆஃப் தி இயரில் 2024 சக்ஸஸ் என்ஜாய் பண்ண முடியல. இங்கிலீஷ் மேனோட 3 டெஸ்ட் மேட்ச்சில் அவரால் சக்ஸஸ் என்ஜாய் பண்ண முடியல. தவிர டொமஸ்டிக் சர்வெண்ட் தான். மத்திய பிரதேஷ்க்கு நிறைய ரன் அடிச்சிருக்காரு, குவாலிட்டி பிளேயர், ஐபிஎல் அடிச்சிருக்காரு. ஒரு நான் கிளாமரஸ் ஸ்டாரு. இந்தியாவுக்கு T20 கலர்ஸ் வேர் பண்ணலனாலும் ஐபிஎல் சைடுக்கு லீட் பண்ணுறது ரேர் ஹானர். ஸோ ஒரு கேப்டன்சி மெட்டீரியல், ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல்ன்ற மாதிரி ஒரு கூல் காம் கேரக்டர். அதுக்கப்புறப்பட்டு விராட் கோலி நீங்கள் சொன்ன மாதிரி அவரை டெஃபினட்டாக அவரோட பிரெயின்ஸை பிக் பண்ண போகிறார். விராட் கோலி ஒரு நான் டெசிக்னேட்டட் லீடர்னு கூட சொல்லலாம். லீடர்னு அனௌன்ஸ் பண்ணலனாலும் அவரோட பிரெயின்ஸை பிக் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு T20 கேமில் ஃபாஸ்ட் பேஸில் நின்று கான்ஃபரன்ஸ் பண்ணி எல்லாரையும் கேட்டு எல்லாம் கலெக்டிவாலாம் டிசிஷன் எடுக்க முடியலனாலும் விராட் கோலிக்கு அந்த ஒரு லைசன்ஸ் இருக்கும் டெஃபினட்டாக. ஃபீல்டு அப்பப்போ டிங்கர் பண்ணுறதுக்கு, டக்குன்னு ஒரு குயிக் வேர்டு பாஸ் பண்ணுறதுக்கு, பிரெயின்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க ரஜத் பட்டிதார் கேப்டன்சியில். இனிஷியல் அப்ஜெக்டிவ் வந்து எல்லா டீமுக்குமே அஃப்கோர்ஸ் கப் அடிக்கணுன்ற எண்ட் அப்ஜெக்டிவ் இருந்தாலும் செமிஃபைனல் போகணுன்ற அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஒரு பெரிய டிக்குன்னு சொல்லலாம். ஆர்சிபியில் மைனஸா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்ற மாதிரி இதான், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய பார்த்தீங்கன்னா டைமல் மில்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வருண் ஆரனாக இருக்கட்டும், இல்லைனா அந்த இங்கிலீஷ் சீமர் இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலரு, நிறைய பேருக்கு நிறைய காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. இம்பல்சிவ் பை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு குதூகலம் இல்லை. அந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலர்ஸே ஜென்ரலாக பெங்களூர் சர்ஃபேஸில் நிறைய சக்ஸஸ் என்ஜாய் பண்ணதே இல்லை. நான் சொன்ன மாதிரி சஹல் மட்டும் தான் என்ஜாய் பண்ணிருக்காரு சக்ஸஸ். சகல் இந்த வாட்டி அவைலபிளா இருந்தாரு, பட் சகலுக்கு தான் போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அவங்க சகலுக்கு போல. குர்னால் பாண்டியாவை எடுத்தாங்க. ஹர்ப்ரீத் சிங் இருக்காரு. ஆமா, கொஞ்சம் ஸ்பின்னர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் ஹேவிங் செட் தட் அவங்க ஜென்ரலாவே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பேட்டிங் ஹெவியா தான் இருப்பாங்க. வாட்சனா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், டிவிலியர்ஸா இருக்கட்டும், கிறிஸ் கேலா இருக்கட்டும், இல்ல பட்டிடாரா இருக்கட்டும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும். ஸோ அவங்க என்ன டோட்டல் ஆப்போனன்ட் அடிச்சாலும் எவ்வளோதான் நம்ம ரன்ஸ் கொடுத்தாலும் நம்ம பேட்டிங்கில் சேஸ் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலே தான் போகிறாங்க, இறங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைன் பிரிண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து க்ளோசர் டு தி டோர்னமெண்ட்டு
இன்னும் இருக்கு இல்லையா டைம். ஸோ அப்போ தான் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க எந்த டீமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் அவே கேம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். டீம்ஸ் வந்து அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி டேமேஜை மினிமைஸ் பண்ணி அவே கேம்ஸும் நீங்கள் நல்லா ஆடணும். ஹோமில் நீங்கள் ஃபோர்ட்ரஸாக இருக்கலாம், சென்னை மாதிரி ஃபோர்ட்ரஸாக இருக்கலாம், கொல்கட்டா நல்லா ஆடலாம். பட் ஹேவிங் செட் தட் அவே கேம்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேயும் சக்சீட் பண்ணணும் டெஃபினட்டாக. இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? டக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ப்ரிமேச்சுவர் கொஸ்டின் தான். டாப் 4ல வரத்துக்கு ஒரு வாய்ப்பு எப்பவுமே இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைமே டாப் 4ல வந்துட்டு ஒரு எண்டில் ஒரு நல்ல மொமெண்டம் என்ஜாய் பண்ணி ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் முக்கியமாக ஆரம்பிக்கணுன்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பு எல்லா டீம்லையும் இருந்தாலும் இதில் நிறைய தியரிஸ் இருக்குது ஈஸ்வர். எப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக பீக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாட்டன் ஆகிடுவீங்க, என் ஸ்டேஜில் ஒரு மாதிரி கேஸ் அவுட் ஆகிடும்னு சொல்லலாம். முதல்ல 2-3 அடிப்பட்டா கூட சிஎஸ்கே இருக்கட்டும், கொல்கட்டா இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும், மிடில் ஸ்டேஜில் நல்லா பிக்கப் பண்ணி ஒரு 5-6 வின் பண்ணி என் ஸ்டேஜில் ரெட் ஹாட்டாக இருக்கிற டீமையும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லா ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸும் 1 or 2 ஸ்டம்பிள் பண்ணால் கூட, அடிப்பட்டா கூட அவங்க வந்து தேல் பிக் தெம்செல்ஸ் அப்புன்ற மாதிரி, ஹெட் அப் சின் அப்புன்ற மாதிரி ஃபைட் பண்ணுன்ற அந்த எண்ணம் டெஃபினட்டாக இருக்கும். பட் ஹேவிங் செட் தட் என் ஸ்டேஜில் யார் ரெட் ஹாட்டாக இருக்கானோ, ஒரு பார்த்தீங்கன்னா வேரியபிள் பிச்சஸ் இருக்குது, ஒரு 6-7 வாரம்க்கு அப்புறம் யார் ரெட் ஹாட்டாக நல்லா ஆடுறானோ அவனுக்கு தான் நல்ல சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு. பட் டாப் 4 தான் அப்ஜெக்டிவாக இருக்கும் டெஃபினட்டாக. பட் ஹேவிங் செட் தட் அதே டாப் 4 கொஞ்சம் இப்போ ப்ரிமேச்சுவர் தான். நல்லா பிகின் பண்ணணுன்றது தான் இமீடியட் அப்ஜெக்டிவாக இருக்கணும் எல்லா டீமுக்கும். ஆர்சிபி நோ எக்ஸப்ஷன் சொல்லலாம். கேகேஆருக்கு யார் கேப்டனா பண்ண வாய்ப்புகள் இருக்கு? ரஹானே பேச்சு நிறைய அடிபட்டு இருக்கு. அவர் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா ஐயர் வந்து வின் பண்ணி கொடுத்தாருக்கப்ப அவர் இப்போ பஞ்சாப் போயிட்டார். நிறைய யங் இந்தியன் கேப்டன்ஸ் இருக்காங்க. ஸோ நோ ஷார்டேஜ் ஆஃப் கேப்டன்சி மெட்டீரியல். நாளைக்கு ரோஹித் சர்மா அந்த சீட்டையை வெக்கேட் பண்ணால் கூட, கோலியே இல்லைனா கூட, நாளைக்கு பார்த்தீங்கன்னா பந்த் ஒரு பெரிய லீடர்ஷிப் மெட்டீரியல், சென்னை சேர்ந்த கெய்க்வாட் நல்ல குவாலிட்டி லீடர்ஷிப் மெட்டீரியல் தான். அவருக்கு அந்த பேட்டனை வந்து தோனி அவரை பார்த்து அசஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திதார் மாதிரியே ஒரு மாதிரி டுமல்டுவஸ் ரீன் தான் அவருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கோவிட் போது ஆட முடியாமல் அடிபட்டு 3 நாள் சைஃபர்லாம் அடித்து, அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பறந்து வந்து எல்லாம் வந்து அட்டகாசமாக ஆடி தோனியோட மனசை கவர்ந்தார். அதுக்கு அப்பாற்பட்டு நல்ல குவாலிட்டி ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ நிறைய யங் இந்தியன் பிளேயர், ஐயர் இருக்காரு, பந்த் இருக்காரு. நான் சொன்ன மாதிரி டெல்லிக்கு யார் பண்ண போகிறாங்கன்றது ஒரு சின்ன கடுகத்தின ஒரு கேள்விக்குறிக்கு. அக்சர் பட்டேல் ரீசெண்டாக நிறைய சக்ஸஸ் என்ஜாய் பண்ணிருக்காரு. மேபி ஹேமந்த் பதாமி வைஸ் கேப்டன் வேற கொடுத்துருக்காங்க. கரெக்ட், யூர் ரைட். அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஒரு ரொம்ப ஈகர்லி வெயிட்டட் டிசிஷன் அது. மேபி அக்சர் பட்டேல் கூட, ஏன்னா எந்த பிளேயர் டெஃபினட்டாக ரெகுலராக எல்லா கேம் ஆட போகிறான்னா அவன் தான் கேப்டன்சி கொடுக்கணும். ஸோ கன்சிஸ்டன்ட். அதுவும் அப்பாற்பட்டு அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர், நல்ல ஃபீல்டர், கன் பேட்டர் வர. லேட்லி ஒன் டே கிரிக்கெட்டில் நல்லாவும் போலிங்கும் போடுறாரு. அஷ்யோர்ட் 4 ஓவர் போடுது. பட் லேட்லி ஒரு 5-6 இயர்ஸ் ஆட்டு ரெகுலராக சர்க்கியூட்லேருந்து அந்த ப்ரொஃபஷனலிசமும் காட்டுறாரு. ஸோ ஒரு மாதிரி இஸ் அட் பீஸ் வித் ஹிம்செல்ஃப்ன்ற மாதிரி இருக்குது அக்சர் பட்டேல். ஸோ அக்சர் பட்டேல் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ரஹானே கூட மேபி கன்சிஸ்டன்ட் ரன் என்ஜாய் பண்ணார்னா, மேபி டீம் மேனேஜ்மெண்ட் ரஹானே கூட கொல்கட்டா ரேடாரில் கீனாக க்ளோஸாக பார்த்து டிசைட் பண்ணலாம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி தான் பேட்டில் நடக்க போகுது இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த டீம் தான் வந்து லாஸ்ட் இயர் சாம்பியனா இருந்தாங்க. ஸோ அவங்க மேல எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். டெஃபினட்டா இருக்கும். பட் ஹேவிங் செட் தட் வந்து எல்லா டீமுமே குவாலிட்டி சைட்ஸ். ஏன்னா நீங்க மறக்கக்கூடாது ஈஸ்வர், இப்பதான் ஆக்ஷன் முடிச்சுட்டு ரீஜிக் பண்ணி எல்லா டீமுமே போல்ஸ்டர் பண்ணி எல்லாமே ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு நியூ பிகினிங் தான். பாஸ்ட் ஃபார்ம் எல்லாம் உதறி விட்டுரும். ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங், சுனில் நரைன், ஆண்ட்ரே ரசல் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பக்கம் போவாங்களா இல்ல ரஹானே பக்கம் தான் வாய்ப்பு இருக்கா? நான் நினைக்கிறேன் ரஹானே நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா பாரத் அருண் வந்து 2021 இந்தியன் டீமோட இருக்கச்ச பார்த்தீங்கன்னா விராட் கோலி அந்த டூரை விட்டு சீக்கிரம் ஃபேமிலி ரீசன்ஸ் வச்ச ரஹானே வந்து நம்ம ஞாபகம் நிறைய பேசியிருக்கோம். மெல்பர்ன்ல 100 அடிச்சுட்டு அந்த கேமை கூட வின் பண்ணி அந்த சீரீஸை வின் பண்ணிச்சு ரஹானே தான் கேப்டன். அந்த 2-1 பார்டர் கவாஸ்கர் டிராபி 2021 இருக்கச்ச. ஸோ அப்போ பாரத் அருண் வாஸ் பார்ட் ஆஃப் த டீம் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் பாரத் அருணும் போலிங் கோச்சு. ஸோ கொல்கட்டாவில் 3-4 இயர்ஸாக இருக்கார், 21லேருந்து இருக்கார். ஸோ பாரத் அருணோட இன்புட்ஸும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு யார் ஸ்டெபிலைசிங் காம் இன்ஃப்ளூயன்ஸோ அவங்களுக்கு தான் ஜென்ரலாக அந்த கேப்டன்சி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு ரஃப் அண்ட் டம்பிள் மாதிரி ஒரு ஃபார்மேட் ஆஃப் த கேமு, ஒரு நிதானம் தேவை. ஒரு ஒரு அதுக்கு அப்பாற்பட்டு டீம் ஸ்லாட்லையும் கன்சிஸ்டண்டாக ஆடணுன்ற பிளேயர் தேவை. ரஹானே வந்து நான் நினைக்கிறேன் 1-2-3 ஆடினானா அவர் ஸ்லாட்டு. ஏன்னா T20 லெவல்லையும் டெஃபினட்டாக கன்சிஸ்டண்டாக, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ராஜஸ்தானில் ஆரம்பிச்சு 10-12 இயர்ஸாக இருக்கார் சர்க்கியூட்டில். ஸோ நாட் அ பேட் சாய்ஸ். பட் யாருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயரா கேப்டனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து லாஸ்ட் இயர் ஐபிஎல் வின் பண்ண டீமோட கேப்டனாக இருந்திருக்காரு. பட் இந்த டீம் காம்பினேஷன் எப்படின்னா எல்லாத்தையும் கலச்சு போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. வின் பண்ணியிருக்காங்க ரிக்கி பாண்டிங்.
அப்படின்னு. ஆமா, டெஃபினட்டா கரெக்டா சொல்லிட்டீங்க. ரிக்கி பாண்டிங் வந்து இவரோட ஐயரோட அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல 4, 5 இயர்ஸ் டெல்லியில நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ ரிக்கி பாண்டிங்கும் பார்க்குறாரு யாருக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல கீன் ஸ்டூடெண்டா இருக்காங்க, ஹையில் எப்படி ஒருத்தர் சக்ஸஸை எம்ப்ரேஸ் பண்றாரு, பாட்டம்ல ஸ்பிட் அடிக்கச்ச லோல எப்படி எம்ப்ரேஸ் பண்றாங்க, ஒரு ஒரு நிதானம் யார்கிட்ட இருக்கு, ஒரு பாய்ஸ் அப்படி சொல்லலாம். பும்ரா மாதிரி ஒரு கேரக்டர் லெவல் ஹெட்டடா யார் இருக்காங்க, யார் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்காங்க, யார் ஃபெயிலியர்னா அப்படியே கூனி குறுகி அப்படியே உடஞ்சிடறான்றதை பார்க்குறாங்க. ஸோ நிறைய அப்ட்ராக்ட் விஷயம்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் இந்த மாதிரி லீடர்ஷிப் இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நிர்ணயிக்கிறாங்க. எப்படி டெண்டுல்கர் எப்படி அன்னைக்கு 15-16 வருஷம் முன்னாடி போர்ட் பிரசிடென்ட்டை சஜஸ்ட் பண்ணி தோனி ஒரு குவாலிட்டி பிளேயர் இண்டிவிஜுவல்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி சில இதெல்லாம் வந்து அப்ட்ராக்ட் விஷயம், அதெல்லாம் கிளியராக டிஃபைன் பண்ண முடியாத விஷயம் மாதிரி சௌரவ் கங்குலி எலிவேட் பண்ணது. ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி போகலாம். அது மாதிரி தான் அந்த ஆண்டி ஃப்ளவர் இன்னைக்கு எப்படி பட்டிடார் அப்சர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி அக்சர் பட்டேலுக்கு நாளைக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாண்டிங்கும் அப்சர்வ் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஐயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெஃபினட்டா ஒரு இன்ஜுரிலாம் சஃபர் பண்ணார். அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி வராரு கம்பேக். இப்பவும் பார்த்தீங்கன்னா ஐயர் மேலே நிறைய கொஸ்டின் மார்க். டெஸ்ட் சரியா ஆடல, ஆனால் ஒன் டேல பாருங்க என்ன ரிமார்க்கபிள் ஆச்சு, 3 மேட்ச்ல ஆச்சு கீழ்ச்சிருக்காரு பாருங்க. வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நிறைய மேட்ச் ஆடல, இன்டர்நேஷனல் லெவலில் அவர் உதறி விட்டாங்க, கான்ட்ராக்ட் கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அப் சின்னப்புன்ற மாதிரி எப்பவுமே ஒரு பாசிட்டிவா இருக்காரு பாருங்க, மீசல மண் ஓட்டலன்ற மாதிரி. அந்த மாதிரி ட்ரெயிட் தான் வந்து முக்கியமா ஒரு லீடர்ஷிப்லாம் முக்கியமான விஷயம். கங்குலி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ஃபார்ம் பேடா இருந்தா கூட பேச்சு கீச்செல்லாம் போல்டா தில்லா இருக்கும். அதே மாதிரி தோனி கூட பார்த்தீங்கன்னா 4-7 மேட்ச் அடிப்பட்டா கூட, பீக்ல 11-12 எல்லாம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் அடிப்பட்டா கூட பார்த்தீங்கன்னா கூலா வந்து இது ஒரு மேட்ச் தான், இது ஓகே, நாளைக்கு நான் திருப்பி நல்லா ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா இருக்கும். நிறைய பேர் கத்தி எடுத்துன்னு வருவாங்க, குத்த வருவாங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி வீல்டு அட்டாக்ஸ் இருக்கணும், ஏன் ஆடுறாரு இருக்கக்கூடாது. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில கோடி ஒப்பீனியன் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டடா தன்னோட ஃபெயிலியரே இருந்தாலும் டீமோட ஃபெயிலியரே இருந்தாலும் நாளைக்கு தான் என்னோட மேட்ச் பெஸ்ட், நாளைக்கு தான் என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ன்ற மாதிரி அந்த அப்ரோச் பண்ற அந்த மென்டாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டர்ஸ்க்கு. ஸோ அது வந்து பர்டிகுலர்லி லீடர்ஸாகவும் இருக்கிறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்டனாக இருக்கணும், நீங்கள் ஆஃப் த ஃபீல்ட் லீடராகவும் இருக்கணும். ஸோ அது ரெண்டையும் அந்த வர்ச்சுவை மர்ஜ் பண்ணி மேரி பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரெயிட்ஸ் இருக்கிறவங்க தான் ஜென்ரலாக லீடராக எலிவேட் பண்ணுறாங்க. லக்னோவை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல வெளில விட்டாங்க. கோயங்கா மேலேயும் கேஎல் ராகுல் மேலேயும் நிறைய அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஜாகிர் கான் மென்டரா வந்திருக்காரு லக்னோவுக்கு. அதைக்கு தொடர்ந்து அதிக அமௌண்ட் கொடுத்த எடுத்த ரிஷப் பண்ட்டை கேப்டனா கொண்டு வந்திருக்காங்க. அவர் பஞ்சாப் தான் போவார்னு ஒரு நினைச்ச இடத்துல லக்னோ எடுத்துட்டாங்க அவரை. ஹைலி அமௌண்டட் பிரைஸ் வேற. பட் ஆனா அவரும் டெல்லியில அவரால் அவர் எதிர்பார்த்த வெற்றியை வந்து டெல்லிக்கு எடுத்து தர முடியல. லக்னோல அதை செய்வார். கரெக்ட். யாருக்கு தெரியும், இப்போ ரொம்ப ப்ரிமேச்சுவர் தான். பட் அவரும் இதே மாதிரி டெல்லியில பாண்டிங்கோட கேப்டன்சி என்ஜாய் பண்ணியிருக்காரு. வருஷ கணக்காக சர்க்கியூட்ல இருக்காரு, 5-6 வருஷமா இருக்காரு. முக்கியமான விஷயம் ஆல்ரவுண்டர். அவரோட ஸ்பாட்டை கொஸ்டின் பண்ண போறது இல்லை இல்லையா, எல்லா கேமும் ஆட போறாரு. கீப்பரா இருக்காரு, லைவ் வயரா இருக்காரு, பேட்டிங்ல அவரோட பைரோ டெக்னிக்ஸ் இருக்கு. மேபி T20 லெவல்ல அவரோட கொஞ்சம் அண்டர் குக்டு தான். அந்த பொட்டென்ஷியலுக்கு T20 லெவல்ல அவரால் டெலிவர் பண்ண முடியல. மேபி இந்த 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 இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட்டும் இவர் மேல நீங்க சொன்ன மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுனாலையும் ப்ராபப்ளி அவரும் தன்னோட மனசை ஸ்டீல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி டெலிவர் பண்ணலான்ற அந்த உறுதி கூட ஜாஸ்தி கூட ஆகலாம். ஸோ அவருக்கு அந்த பொட்டென்ஷியல் பற்றி சந்தேகம் இல்லை. முக்கியமான விஷயம், எந்த கேப்டனும் எந்த லீடருமே டெஃபினட்டாக இது எலிமெண்ட்ரி இதுதான். எல்லா கேம்லையும் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு டீம் ஷீட்டில் அவர் பேர் எழுதுகிற அளவுக்கு அந்த க்ரெடென்ஷியல்ஸும் குவாலிட்டியும் பொட்டென்ஷியலும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக ரிஷப் பந்துக்கு இருக்குது. டெஃபினட்டாக குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோம்னா கில்லு தான் கேப்டன். சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கேப்டன். SRH பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ். இவங்க எல்லாருமே ஆல்ரெடி கேப்டன் பண்ணவங்க. ஸோ இந்த 10 டீம்ல டாப் ஒரு 4 டீமா எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக கொல்கட்டாவை டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. சன்ரைசர்ஸ் என்ன பேட்டிங் ஹெவிங்க, ஹெட் என்ன, நம்ம அபிஷேக் சர்மா என்ன பேட்டிங் ஆர்சினல் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர். ஸோ அவங்கள டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. சிஎஸ்கேவை என்றைக்குமே எவனுமே கிரிக்கெட் தெரிஞ்சவன், T20 தெரிஞ்சவன், IPL தெரிஞ்சவன் சிஎஸ்கேவை டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். மும்பை. ஸோ 4 டீம்ன்றது ஒரு டூ லிட்டில் சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். 5-6 டீம் சொல்லலாம். எல்லாருமே டாப் சைட்ஸ் தாங்க. இது வந்து ஏன்னா லாங் ட்ரான் டோர்னமெண்ட் இல்லையா, நான் சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு கேமோ 2 கேமோ அடிப்பட்டா கூட பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா லாங் ட்ரான் டோர்னமெண்ட். எவன் கன்சிஸ்டண்டாக ஆடுறான், எவன் கான்ஸ்டன்சி ஆஃப் பர்பஸ் இருக்கோ, முக்கியமான விஷயம் எவனுக்கு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் நல்ல வண்டி இழுக்கிறானோ அவன் தான் வின் பண்ணான். ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸை நீங்கள் அந்த அளவுக்கு 4 ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ அவன் எப்படி நீங்கள் இன்ஜுரி அதுக்கு அப்பாற்பட்டு அந்த கேப் எல்லாம் இருக்குது, 4 பேர் தான் 11ல் ஆட முடியும். இந்தியன் பிளேயர்ஸ் எந்த டீமில் நல்ல குவாலிட்டியாக பர்ஃபார்ம் பண்ணுறானோ அவனுக்கு தான் வெயிட்டேஜ் இருக்குது. அதுக்கும் அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் பீக் பண்ணக்கூடாது, நல்லாவும் ஆரம்பிக்கணும். அது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஒரு மாதிரி அது ஸ்ட்ரைக் பண்ணும் ஆஸ் அ டீமு.
2-3 மேட்ச் அடிப்பட்டா கூட ஹெட் அப் சின் அப்னு இருக்கணும். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், வைட்டல் மூமெண்ட்ஸ்ல, பிக் மூமெண்ட்ஸ்ல யாரு கன்சிஸ்டண்டா வின் பண்றானோ அவன் தான் வின் பண்ண போறான். ஸோ இந்த மாதிரி 4-5 சைடு வந்து ஆதாரம் இருக்கு இல்லையா? மும்பையோ, சென்னையோ, கொல்கட்டாவோ, மற்ற எஸ்ஆர்ஹெச் வித் பர்டிகுலர் பேட்டிங் ஆர்சனல், இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் ஹேவிங் செட் தட் மற்ற சைட்ஸை நெகேட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் அர்த்தமும் ரீசனும் லாஜிக்கல் ரீசனும் கிடையவே கிடையாது. டாப் 4 கேப்டன்ஸா யாரை பார்ப்பீங்க நீங்க? ஸ்ரேயஸ் ஐயரை டெஃபினட்டாக சொல்லலாம், சுப்மன் கில்லை சொல்லலாம், யங்கு, எமர்ஜிங், பேட் கமின்ஸு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பக்கத்தில் வரலையும் வந்திருக்கா. ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய கப்ஸ் சில்வர் பேர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் சென்னையில் ரித்துராஜ் கெய்க்வாடும் நல்ல ஒரு குவாலிட்டி லீடர்னு தான் சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் இவரெல்லாம் அஃப்கோர்ஸ் ரஜத் பத்திதார்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஆடலனாலும் ஏதோ ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்ற மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் நிர்ணயிச்சு தான் அவருக்கு அந்த மேண்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 2025 கிளாஷ்ல உங்களோட பெஸ்ட் டீமா எதை சொல்லுவீங்க நீங்க? சிஎஸ்கே ஒன் ஆஃப் த டாப் சைட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். டெஃபினட்டாக சிஎஸ்கேவை டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. பட் ஹேவிங் செட் தட் நிறைய சைட்ஸ் இருக்குங்க. ஒன் ஆஃப் தீன்லாம் சொல்றதுன்றது உங்களோட பெஸ்ட் எனக்கு அஃப்கோர்ஸ் சென்னையில் இருந்ததுனால வருஷக்கணக்காக சென்னை ஃபாலோ பண்ணுறான். கரியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்டு 5 டைம் சாம்பியன்னா யாராவது சென்னையிலேருந்து இவ்வளோ வருஷம் சென்னை சர்க்கியூட்லேயே ஆடி சென்னை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கான்னா அது யாருமே இருக்க முடியாது. டெஃபினட்டாக பர்டிகுலர்லி சக்ஸஸும் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம அந்த எமோஷன் இருக்குது, அந்த எல்லோ ஃபீவர், அந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைனபிள் ஃபீலிங் இருக்குது. சிஎஸ்கே ஒன் ஆஃப் தோஸ் டாப் சைட்ஸ் தான். பட் ஹேவிங் செட் தட் அவங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அவங்க சாம்பியன் சைடு தான் அவங்க பேக் பண்ணுவாங்க தவிர தேல் டேக் இட் ஒன் கேம் அட் அ டைம் தான். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் எல்லா சைடுக்கும் செமிஃபைனலுக்குள்ளே கால் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றபடி எல்லாம் கப் அடிக்க போகிறோமா என்ன சமாச்சாரன்றது அவ்வளோ அகல காலம் வைக்க மாட்டாங்க. தேல் டேக் இட் ஒன் கேம் அட் அ டைம். அது நம்ம கேட்கறதுக்கு போரிங்காக, இரிட்டேட்டிங்காக, கிளீஷியில் பேசுகிறேன்ற மாதிரி இருந்தாலும் அதுதான் உண்மை. ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரு அடுத்த பால தான் ஆடிட்டு இருப்பான் தவிர ரொம்ப ஒரு விஷன் இருந்தால் கூட ரொம்பவும் தொலைநோக்கு பார்வையில் தொலைஞ்சு போக மாட்டான். இமீடியட் அப்ஜெக்டிவ், இமீடியட் சேலஞ்சை சர்மவுண்ட் பண்ணணும். அதுதான் மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஓகே சார், பார்க்கலாம். இந்த 10 டீம்ல நிறைய புது கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டீம் பழைய கேப்டன் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய காம்பினேஷன் ஆஃப் டீம்ஸும் இருக்காங்க இதில். ஸோ இவங்களாம் எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும். ஏன்னா இந்த காம்பினேஷனில் அவங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.